أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أعمار أمتي ما بين 60 و70 وقال أيضا அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழ் அனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்திலும் கருணையும் சலாமினும் இதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மூமினான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா உலகத்தில் எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு காலத்தை அல்லாஹு தாலா முடிவு செய்து நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையின் மூலமாக நிரந்தரமான வாழ்க்கையை சரிப்படுத்தலாம் என்ற முறை அல்லாஹு தாலா எங்களுக்கு கூறியிருக்கிறார். இந்த வாழ்க்கை என்பது அது முடியக்கூடிய வாழ்க்கை. எங்களுடன் வாழ்ந்த மிக நெருக்கமானவர்கள், எங்களுக்கு தேவையானவர்கள், எங்களுடைய மிக நெருக்கமான உறவினர்கள், சில நேரத்திலே நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு உதவி செய்த எத்தனையோ சகோதரர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்து மன்னரையுடைய வாழ்க்கை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், நாம் தாயுடைய கற்பறையில் எங்களுக்கு ரூஹ் கொடுக்கப்படும் போது 4 விடயங்கள் முடிவு செய்யப்படும். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய உடம்புக்கு ரூஹு சேர்க்கப்படும் போது, எங்களுடைய உடம்புடன் ரூஹு சேர்க்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எங்களுடைய உடம்புக்கு ரூஹு ஊதப்படும் போது எங்களுக்குரிய அஜலை அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிறான் என்று கூறினார். அஜல் என்பது உலகத்திலே வாழ்வதற்குரிய காலமாக இருக்கிறது. அது எவ்வளவு காலம் நாம் வாழப்போகிறோம் என்பது எங்களில் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடும் போது கூறுகின்றான், 5 விடயங்களை பற்றிய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நபிமார்களுக்கு கூட அந்த அறிவை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ரசூல்மார்களுக்கு கூட அல்லாஹு தஆலா அந்த அறிவை கொடுக்கவில்லை. அந்த அறிவு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சும் பிஅய்யி அர்தின் தமூத் என்று இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அறிவு இருக்கக்கூடிய 5 விடயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதில் ஒன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அதாவது இல்முஸ் ஸாஅ என்று சொல்லக்கூடிய கியாமத்துடைய அறிவு இருக்கிறது. கியாமத்துடைய நாள் வரத்தான் போகிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அல்லாஹ் தஆலா அழிக்கத்தான் போகிறான். கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் உலகத்திலே நடைபெறக்கூடிய அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் பல அடையாளங்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் அதை வகைப்படுத்தி கூறும் போது கூறுகின்றார்கள், சில அடையாளங்கள் பெரிய அடையாளங்களாக இருக்கிறது, சில அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று அல்லாஹ் காலத்தை சுருக்கி விடுவான், யதகாரபு ஸமான் என்று சொன்னார்கள், காலம் வேகமாக செல்லும் என்று கூறினார். பெண்கள் அதிகரிப்பார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உண்மையான தக்வாவுள்ள உலமாக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த வஹ்யுடைய உரிமை அல்லாஹ் தஆலா
குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவார். இது போன்ற பல அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பாவங்களை பற்றி குறிப்பிடும் போது கூறினார்கள், அந்த காலத்திலே ஜாஹிலியா காலத்தில் நடந்த பாவங்கள் திரும்பவும் பகிரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 3 பாவங்களை குறிப்பிட்டார்கள். அதில் ஒன்று கூறினார்கள், வட்டி பெருகிவிடும், எல்லோரும் வட்டியுடன் தொடர்பு பட்டவர்களாக மாறிவிடுவார்கள், லஞ்சம் போன்ற பாவங்கள் அதிகரித்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வட்டியை போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது போதையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டி மது போதை அதிகரிப்பதை போன்று விபச்சாரமும் அதிகரித்துவிடும் என்று கூறினார். விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தைகள் அதிகப்பட்டு விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பொதுவான பொறுப்புகள், சமூகத்துடைய பொறுப்புகள் கூட அந்த குழந்தைகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலம் மிக பயங்கரமான காலம். ஈமானை இஸ்லாத்தை பாதுகாப்பது கஷ்டமான காலம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, அந்த கியாமத்துடைய அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்கிறது. வைனஸிலுல் கைஸ், அடுத்தது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மழை எந்த நேரத்திலே, எந்த இடத்திலே, எந்த அளவுக்கு பெய்யும் என்ற அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. மூன்றாவது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒரு தாயுடைய கற்பறையில் ஒரு குழந்தை தரித்தவுடன் அந்த குழந்தையுடைய எல்லா நிலைமைகளும், குழந்தை தரித்தவுடன் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். 4 மாதங்களுக்கு பின்னால் தான் குழந்தையுடைய நிலை வெளிப்படுத்தப்படுகின்றது. 4 மாதங்கள் வரைக்கும் குழந்தைக்கு ரூஹ் கொடுக்கப்பட மாட்டாது. ரூஹ் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் தான், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்திலே எங்களுடைய ஆராய்ச்சிகள் மூலமாக குழந்தையுடைய நிலைகளை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாளைய தினம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களில் யாருக்கும் தெரியாது. நாம் உள்ளத்தினால் நினைக்கலாம், நாளைய தினம் இன்ன வேலைகளை நாம் செய்வதற்கு இருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் அதற்குள்ளால் மலக்குல் மௌத் வந்து விடுகின்றார், எங்களையே அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சென்று விடுகின்றார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஜும்மாவுடைய நேரம் முடிந்து விட்டால் நாம் பஜாருக்கு சென்று எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று எங்களுக்கு தெரியாது. 5வது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் எங்கு மரணிக்க போகிறீர்கள், உங்களுடைய மௌத்துடைய நேரம் எப்போது வரும், எங்கு உங்களுக்கு மௌத்து வரும், எந்த நிலையில் உங்களுக்கு மௌத்து வரும் என்பது உங்களில் யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எந்த பயானை செய்வதாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் கவலையான நிகழ்வுகளை நபி அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அது கவலையான நிகழ்வாக இருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கலாம். நபி அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த சபைகளில் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களை தக்வா உள்ளவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். தக்வா என்று சொன்னால் படைத்த அல்லாஹ்வை பற்றி உண்மையான பயம், படைத்த அல்லாஹ்வை பற்றி உண்மையான அச்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தக்வா என்பது வெளி உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்ல. தக்வா என்பது மனிதனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. அத்தக்வா ஹாஹுனா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சுட்டிக்காட்டினார்கள். தக்வா என்பது இந்த உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வை பற்றி உண்மையான பயம், அச்சம் தான் தக்வா என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா இதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு ஜஸதிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு ஜஸதிஹி அலா வஹிய கல்பு என்பதாக சொன்னார்கள். மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராகிவிட்டால் உடம்பிலே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் மூலம் வெளிப்படக்கூடிய எல்லா செயல்களும் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலாக இருக்கும் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சதை துண்டு இருக்கிறதே, அது சீரற்றதாக, அது கெட்டிவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடல் உறுப்புகள் மூலம் வெளிப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும்
சீரற்றதாக கெட்ட செயற்களாக இருக்கும் என்பதாக கூறிவிட்டு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உண்மையில் எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம், படைத்த அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வருமாக இருந்தால் எங்களுடைய கண்ணினால் நாம் ஹராத்தை பார்க்க மாட்டோம், காதினால் நாங்கள் ஹராத்தை கேட்க மாட்டோம், நாவின் மூலமாக மற்றவர்களுடைய குறைகளை பேச மாட்டோம், நாம் கோள் சொல்ல மாட்டோம், நாம் பொய்யை பேச மாட்டோம், பொய் சத்தியத்தை செய்ய மாட்டோம், நாங்கள் கலப்படம் செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டோம், மற்றவர்களுடைய உள்ளம் புண்படும் விதமாக நாங்கள் ஒருபோதும் பேச மாட்டோம். எங்களுடைய உள்ளம் சீர்கெட்டதாக இருந்தால்தான் உடல் உறுப்புகள் மூலம் வெளிப்படக்கூடிய செயற்கள் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான செயற்களாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், நாம் நரகத்துக்கென்று மனிதர்கள் ஜின்களில் ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம். அது சிறிய கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நாங்கள் நரகத்துக்கென்று சொல்லி மனிதர்கள் ஜின்களில் பெரிய ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். நரகம் பயங்கரமான இடம். நரகத்துடைய தண்டனை எங்களினால் தாங்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே மிக கடுமையான வேதனை யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் அல்லாஹ் ஆகப்பெரிய தண்டனையை கொடுக்கிறான். அதற்கு காரணத்தை சொன்னார்கள், ஹிஜாஸ் மாகாணத்திலே சிலை வணக்கத்தை அறிமுகம் செய்தவன் அவன் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்திலே ஆக குறைந்த வேதனை யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்காக குறைந்த தண்டனை கொடுக்கப்படும். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இரண்டு ரிவாயத்திலே இரண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, நெருப்பினாலான ஒரு செருப்பு அவருக்கு அணிவிக்கப்படும், அல்லது நெருப்பினாலான நரக நெருப்பிலே சுடப்பட்ட ஒரு கல் அவருடைய பாதத்திற்கு கீழால் வைக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அகோர சூட்டின் காரணமாக அவருடைய மூளை கொதித்து அவ்வாறே வடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய இடம் மன்னரையாக இருக்கிறது. உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் அதை சுவர்க்கமாக மாற்றி விடுவான். மாற்றமாக வாழ்ந்தால் அதுவே நரகத்துடைய முதல் இடமாக மாற்றப்படும் என்பதை ஹதீஸ் தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை வெறும் பொய்யான வாழ்க்கை. நாம் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம் தான். நாம் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும், மமதையுடன் வாழ்ந்தாலும், பணம் இல்லாதவர்களாக அல்லது பணம் படைத்தவர்களாக வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு நாள் வரப்போகின்றது, எங்களில் எல்லோரையும் சந்திக்க போகின்றது. எல்லாவற்றையும் விட்டு வெறும் கையுடன் போவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் எங்களில் எல்லோருக்கும் வரத்தான் போகிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோருக்கும் அடிக்கடி ஞாபகம் செய்வார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுவார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை படைத்தான் என்ற நம்பிக்கை, உங்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்ற நம்பிக்கை, உங்களுக்குரிய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கின்றது என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அசலாக சரியாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உங்களுக்கு மௌத் வரும் போது உண்மையான ஒரு முஸ்லிமாக இருக்கும் போது உங்களுக்குரிய மௌத் வர வேண்டும். நாங்கள் மௌத்தா போனதற்கு பின்னால் நாம் உலகத்திலே செய்த நல்ல காரியங்களை எல்லோரும் பேசக்கூடிய அமைப்பில் உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விடுவார், அவர் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் நலவுகளையும் செய்திருக்கலாம், பாவமான காரியங்களையும் செய்திருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மனிதர்களை பாவத்திலிருந்து யாரையும் பாதுகாக்கவில்லை, மலக்குமார்களை அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் படைத்திருக்கிறான். நபிமார்கள் ரசூல்மார்களை மஅசூமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். மஅசூம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து தவறுகளிலிருந்து நபிமார்கள் ரசூல்மார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் மனிதன் என்ற அடிப்படையில்
தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவரை பற்றிய நன்மையான காரியங்கள் மகாசின மௌதாக்கும் மசாவியகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மகாசின மௌதாக்கும் என்றால் உங்களில் ஒருவர் உங்களுடன் வாழுகின்றார், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொள்ளுகின்றார், நலவு நஷ்டங்களில் பங்கு கொள்ளுகின்றார், உங்களுடன் சேர்ந்து வாழக்கூடியவர். இவருடைய நலவு நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய கெடுதி நலவுகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் உலகத்தில் இருக்கும் போது நீங்கள் பேசுவதை போன்று அல்ல. அவர் மரணித்து விட்டார், அவர் உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் என்ன நன்மையான காரியங்களை செய்தாரோ, எந்த நன்மையான விஷயங்களை செய்தாரோ, எந்த நற்கர்மங்களை செய்தாரோ அதை பற்றி நீங்கள் பேசுங்கள். மனிதர் என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை பற்றி நீங்க யாரும் பேசக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, பொதுவாக சொல்லுவார்கள், மனிதனுடைய வாழ்க்கை தான் மௌத்து என்று சொல்லுவார்கள். மனிதனுடைய வாழ்க்கை தான் மௌத்துக்குரிய பிரதிபலன் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் வாழும் போது நாம் நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்ல மௌத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுக்கிறான். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் மக்கள் எல்லோரும் எங்களை பற்றிய நலவுகளை பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 ஜனாசாக்கள் நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அந்த ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்ட நேரத்தில் சஹாபாக்கள் குழுமி இருக்கின்றார்கள் ஜனாசாவுடைய தொழுகைக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே இந்த மனிதரை பற்றி, இவர் உலகத்தில் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை பற்றி கேட்டார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்பது ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்வார்கள். அது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கிறது. ஹுக்கூக்குல் இபாத் என்று சொன்னால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒருவர் குறை இணைத்திருந்தால் அதற்கு நாம் கேள்வி கேட்பதும் அல்ல, அவருக்கு எங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது, அவருக்கு எங்களுக்கு நன்மையை கொடுக்கவும் முடியாது. நாம் எதை பேசினாலும் அதை பதிவு செய்வதற்கு 2 மலக்குமார்களை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். நன்மையான விடயங்களை பேசினாலும் தீமையான வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நன்மை தீமைகளை பதிவு செய்வதற்காக 2 மலக்குமார்களை நாம் வைத்திருக்கிறோம். அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒருவர் குறை இழைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை பற்றி ஒருவர் புறம் பேசுகின்றார். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்கலாம். இந்த புறம் பேசியவர் இருக்கிறாரே, இவர் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஒருவர் தொழாமலே இருக்கிறார், நோன்பு நோக்காமலே இருக்கிறார், வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார், கொடுப்பதற்கு வசதி இருக்கிறது, ஜக்காத் உண்மையில் கொடுக்காமல் தான் இருக்கிறார். ஆனாலும் கூட முஃமின் என்ற அடிப்படையில் அவருடைய உள்ளத்திலே கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தொழ வேண்டிய நான் ஆரோக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறேனே என்ற கவலை அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோக்காதவருடைய உள்ளத்திலும் கவலை இருக்கத்தான் செய்கிறது. வசதி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வதற்குரிய பாதையில் பாதுகாப்பும் இருக்கிறது, ஹஜ்ஜை பிற்படுத்திக் கொண்டே செய்கிறார். ஆனாலும் உள்ளம் உறுத்திக் கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கடமையை நான் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இதுதான் ஈமானுடைய உணர்வாக இருக்கிறது. ஜக்காத் கொடுக்காதவர்கள் கூட கடமையான ஜக்காத்தை கொடுக்காமல் இருந்தும் என்னுடைய சொத்துக்களுக்கு ஆபத்து வராமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறானே என்ற உணர்வு இவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இவர் அல்லாஹ்வுடைய கடமைகளை குறை செய்கிறார். கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் அவரை பற்றி புறம் பேசுகின்றார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, தவறை உணர்ந்த அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் அவரை பற்றி புறம் பேசியவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். எது வரைக்கும் தெரியுமா? யாரை பற்றி நாம் புறம் பேசினோமோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரைக்கும் என்னுடைய உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்-கீபத்து அஷத்து மினல் ஸினா என்று சொன்னார்கள். விபச்சாரம் பயங்கரமான பாவம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒருவர் அந்த பாவத்தில் ஈடுபடும் போது
ஈமானை இழந்தவராக அந்த பாவத்தில் ஈடுபடுகின்றார் என்று ஹதீஸ் வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், அந்த பாவம் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய பாவத்தை ஒருவர் செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அந்த பாவத்தை செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் கலட்டப்படும் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள், புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கொடிய பாவம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், புறம் அந்த விபச்சாரத்தை விட கொடிய பாவமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விபச்சாரம் செய்தவர் தான் செய்த பாவத்தை உணர்ந்து உள்ளத்தினால் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் புறம் பேசியவர் இருக்கிறாரே, யாரை பற்றி புறம் பேசினாரோ அவரிடத்திலே மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இவருடைய தௌபாவை கூட அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். எனவே ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஆகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள், மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? உங்களில் அழகான குணம் உள்ளவர்கள் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மீசான் என்று சொல்லக்கூடிய தராசு இருக்கிறது, அதிலே ஆக கனமான பொருள் என்ன தெரியுமா? உங்களுடைய அழகான குணம் என்பதாக, நற்குணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அன்பு நபியுடைய குணத்தை பற்றி கேட்கப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கான குலுக்குல் குர்ஆன் என்பதாக சொன்னார்கள். அன்பு நபியுடைய குலம், அவருடைய நற்குணம் குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னக லஅலா குலுகின் அதீம் என்பதாக நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நபியே நாயகமே, உங்களுடைய குணமே அற்புதமானது என்று அன்பு நபியுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அண்மையில் நடக்கக்கூடிய ஜனாதாக்களை பார்க்கும் போது சிறிய வயதிலே ஆரோக்கியமாக எங்களுடன் ஓடி ஆடி விளையாடிய, எங்களுடன் ஓடி ஆடி பாடுபட்ட நல்லவர்கள் எல்லாம் அவசரமாக அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள், திடீர் மரணங்கள் கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அன்பு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், எனக்கு திடீர் மரணத்தை தந்து விடாதே, திடீர் மரணத்தில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அன்பு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உலகத்துடைய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் காரியங்கள், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நன்மையும் கொடுப்பதாக அல்லாஹ்வும் தூதரும் வாக்களித்திருக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மௌத்தை ஆகிராவை ஞாபகப்படுத்துவார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி, அதாவது மதீனாவிலே ஒற்றையடி பாதையினால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு சிறிய ஒரு வீடு, மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டை தன்னுடைய தாயுடன் சேர்ந்து படுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடு பழுதாகி இருக்கிறது, மண்ணினால் சார்ந்து போடப்பட்ட வீடாக இருக்கிறது. சாதாரண வீடுகளில் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பழுதடைந்த வீடை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிப சஹாபியிடத்திலே கேட்டார்கள், அப்துல்லா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், வீடு பழுதாகி இருக்கிறது, பழுதாகிய வீட்டை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா, இந்த வீட்டை நீங்கள் பழுது பார்த்து முடிப்பதற்கு முன்னால் மலக்குல் மௌத் வந்து விடுவார்கள், மௌத் வந்து விடலாம் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையினால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மரம் நடுவதும் நன்மைதான். அந்த மரம் வளர்ந்து மக்களுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ
பறவைகளுக்கோ மரத்தின் மூலம் பலன் கிடைக்கும் காலமெல்லாம் நட்டியவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரத்தை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? மரம் நட்டிக் கொண்டிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இதைவிட சிறந்த மரத்தை நடக்கூடிய வழியை சொல்லித் தரவா? நிச்சயம் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நீங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் சுவர்க்கத்திலே அல்லாஹ் நிரந்தரமான ஒரு மரத்தை நட்டிவிடுவான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சிலருடைய மௌத்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எங்களுக்கு நல்ல மௌத்தை கொண்டு வர வேண்டும். உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஒரு ஜனாதா சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எவ்வாறு வாழ்ந்தார் என்று கேட்டார்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எவ்வாறு நடந்து கொண்டார்? மனைவிக்குரிய கடமை இருக்கிறது, குழந்தைகளுக்குரிய கடமை இருக்கிறது. அயலவர்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தால் எங்களுடன் தொடர்பு பட்ட வாடிக்கையாளர்கள் இது போன்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான கடமைகள் இருக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்? சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி சொல்லும் போது கூறினார்கள், காலு கைரனா யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் எங்களில் மிக நல்லவர் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் அந்த மஜ்லிஸில் இருந்த சபையில் இருந்த சஹாபாக்கள் எல்லோரும் கூறினார்கள், நல்ல மனிதர் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் 3 விடுத்தம் சொன்னார்கள். பக்கத்து வஜபத், உங்களுடைய அன்பின் காரணமாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டார். அதுபோன்று இன்னும் ஒரு ஜனாதா வருகின்றது, அதை பற்றியும் கேட்டார்கள். அதற்கு மாற்றமான வார்த்தையை சொன்னார்கள். காலு ஷர்ரனா யா ரசூலல்லாஹ், மிக பொல்லாதவர், கெட்டவர், உலகத்தில் வாழும் போது தீங்குகள் செய்து கொண்டிருந்தால் மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய தீமைகளை பேசக்கூடாது என்று நபி சொன்னாலும் கூட மனிதர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த ஜனாதாவை பற்றி நபி அவர்கள் கேட்ட போது சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலு ஷர்ரனா யா ரசூலல்லாஹ், மிக கெட்டவர் யா ரசூலல்லாஹ், எங்களில் மிக கெட்டவர் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தை 3 விழுத்தம் பக்கத்து வஜபத் என்று சொன்னார்கள். உங்களுடைய வெறுப்பின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு அந்த பயங்கரமான நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, குடும்பத்துடன் இருந்தாலும் குழந்தைகளுடன் இருந்தாலும் மனைவியுடன் பேசினாலும் அயலவர்களுடன் பேசினாலும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போதும் எங்களுக்கு வரவேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? நாம் இந்த வியாபாரத்தை முடிப்பதற்கு முன்னால், மனைவியுடன் பேசி முடிப்பதற்கு முன்னால், உறவினர்களுடன் பேசி முடிப்பதற்கு முன்னால் மௌத்து வந்து விடலாமே என்ற உணர்வு வந்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பேச மாட்டோம். எந்த நிலையில் எங்களுக்கு மௌத்து வருகின்றதோ அதே நிலையில் தான் நாம் எழுப்பாட்டப்படுவோம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னமா யுபாசுன் நாசு அலா நிய்யாத்திஹிம் என்று சொன்னார்கள். நீங்கள் எந்த கவலையுடன் மரணிக்கிறீர்களோ, எந்த சிந்தனையுடன் மரணிக்கிறீர்களோ அதே நிலையில் தான் எழுப்பாட்டப்படுவீர்கள். சுஜூதிலே ஒருவர் மரணிக்கிறார், ஹஜ்ஜிலே மரணிக்கிறார், உம்ராவிலே மரணிக்கிறார், மதீனாவிலே மரணிக்கிறார். குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும் போது, உதுவுடன் இருக்கும் போது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மேலான கலிமாவை மொழிந்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு மௌத்து வருகின்றதா? அவர் எவ்வாறு எழுப்பாட்டப்படுவார் தெரியுமா? கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்து கொண்டுதான் அவர் எழுப்பாட்டப்படுவார் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உங்களுக்கு மௌத் வர இருக்கிறது, தவணை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மரணிக்கும் போது உண்மையான ஒரு முஸ்லிமாக, முஸ்லிம் என்று அல்லாஹ் தஆலா நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று
ஏன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் தெரியுமா? பிறருக்கு உங்களின் மூலமான எந்த கெடுதியும் வராமல் உங்களுக்குரிய மௌத் வர வேண்டும் என்று தான் சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னார்கள். அல்லாஹ் அங்கு சொல்லுகின்றான், உங்களுக்குரிய மௌத் உண்மையான முஸ்லிமாக இருக்கும் போது வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஸ்லிம் யார் என்று சொல்லும் போது மிக சுருக்கமாக சொன்னார்கள், பிற முஸ்லிமுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகள் மூலமாக, குறிப்பாக இந்த நாவை நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாவு ஏனைய உறுப்புகள் மூலமாக எந்த கெடுதியும் ஏற்படாமல் உலகத்தில் வாழக்கூடியவர் தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் எங்களுக்கு அந்த மரணத்திலிருந்து படிப்பினை ஏற்பட வேண்டும், வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத் என்று சொன்னார்கள். உலகத்துடைய இன்பங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் எங்களுக்குரிய சிந்தனை எவ்வளவு சம்பாதிப்பது, அந்த சம்பாத்தியத்தின் மூலம் எதை எடுப்பது என்றெல்லாம் சிந்தனையை வைத்துக் கொண்டு உலகத்துக்காக வேண்டி அதிகமான கால நேரத்தை கழிக்கக்கூடிய நாம் திடீர் என்று எங்களுக்கு மௌத் வந்து விடுகின்றது. வாழக்கூடியவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அவர் உலகத்தில் வாழும் போது நோய்க்கு எந்த அடையாளமும் இல்லை. அஜல் வந்து விட்டால் மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுவார். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி முக்கிலதிக்கும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நபியே, நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு இன்னொரு மலக்கை அல்லாஹ் தஆலா சாட்டி இருக்கிறார், தவணை நின்று விட்டால் உயிரை அவர் கைப்பற்றி விடுவார் என்ற விடயத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, யாராவது ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் அவருடைய நன்மையான காரியங்களை நாம் பேச வேண்டும், அவருக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அவர் வஃபாத்தாகிவிட்டால் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் 4 இருக்கிறது என்பதை ஹதீஸ் தெளிவாக சொல்லி இருக்கிறது. முதலாவது, அவரை நாங்கள் குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, தொழுவிப்பது, அடக்கம் செய்வது. அடக்கம் செய்யும் விடயத்தில் நான் தாமதிக்க கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களுக்காக வேண்டி ஜனாதாவை நாம் தாமதப்படுத்த கூடாது. மிக அவசரமாக ஜனாதாக்களை நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அது நல்ல ஜனாதாவாக இருந்தால் அது அவசரப்படுத்திக் கொண்டிருக்கும். நலவின் பக்கம் என்னை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லும். பாவமான ஜனாதாவாக இருந்தால் நீங்கள் என்னை எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்பதாக அந்த ஜனாதா சத்தமிட்டு பேசும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். ஒருவர் வஃபாத்தாகி விடுகின்றார், அவருடைய மனைவிக்குரிய கடமை என்ன தெரியுமா? 4 மாதம் 10 நாட்கள் கட்டாயம் உடனடியாக இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும். இத்தாவை அனுஷ்டிப்பதாக இருந்தால் மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு காலத்திலே நல்ல நேரம் பார்ப்பார்கள். நல்ல நேரம் பார்த்து நல்ல நேரத்தில் இருந்து தான் அவர்கள் இத்தாவை அனுஷ்டிப்பார்கள், ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவர் தன்னுடைய கணவன் கண்ணை மூடிவிட்டால், அவருடைய ரூஹ் உடம்பை விட்டு பிரித்து விட்டால் உடனடியாக பெண்ணுடைய இத்தா ஆரம்பமாகிவிடுகின்றது. இரக்கமான கணவன் சொல்லுகின்றார், எனக்கான இத்தாவை 4 மாதங்கள் 4 மாதம் 10 நாட்கள் நீங்கள் அனுஷ்டிக்க தேவையில்லை, 40 நாட்கள் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய சட்டத்தை குறைப்பதற்கு, அதிலே மாற்றம் செய்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. கட்டாயம் ஒரு பெண்மணி 4 மாதம் 10 நாட்கள் கட்டாயம் இத்தா இருந்தே ஆக வேண்டும். நோயுற்றவர்களாக இருந்தால் வைத்தியம் செய்யலாம், மகரமான உறவினர்களுடன் தொடர்பை வைக்கலாம், பேசலாம், கதைக்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கை இத்தாவுடைய காலத்தில் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது, அது அனந்தர சொத்தாக மாறிவிடுகின்றது. அதனால் தான் புகாரியில் ஒரு ஹதீஸ் சொல்லிருக்கிறது, எனக்கும் அடுத்த நிமிடம் மௌத் வரலாம், எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் நிறைய செய்திருக்கிறேன், எனக்கு மாத்திரம் அந்த ரகசியம் தெரியும், யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வசியத் நீங்கள் உறங்கும் போது உங்களுடைய தலையணைக்கு
கீழால் இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நாம் கொடுக்க வேண்டிய கடன்கள் அது அமானிதங்களாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அன்பு நபியுடைய காலத்தில் எல்லா ஜனாசாக்களும் நபி அவர்கள் தொழுவிப்பார்கள், 2 ஜனாசாக்களை தொழுவிக்க மாட்டார்கள். அதில் ஒன்று யார் தெரியுமா? தற்கொலை செய்து கொண்டவன். மற்றவன் யார் தெரியுமா? கடன்காரன். இவனுடைய ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். கடன்காரன் ஆகப்பெரிய பாவியாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அவன் ஷஹீதாக்கப்பட்டாலும் அவனுடைய முதல் இரத்த துளி விழும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அவர் சுவர்க்கத்திலே சுற்றிக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் கடன்காரனாக இருந்தால் ஒருபோதும் அந்த கடனை நிறைவேற்றாமல் அவனுக்கு சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே எனக்கும் உங்களுக்கும் திடீர் மரணங்கள் வரலாம். நாம் நெருங்கி இருப்பது கியாமத்துடைய காலமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், திடீர் மரணங்கள் என்பது கியாமத்துடைய அடையாளம் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால் எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் நாங்கள் ஏதாவது சதகா நிரந்தரமான தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. சொத்தில் ஒரு பகுதியை ஒரு மஸ்ஜிதுக்காக, ஒரு மதரசாவுக்காக, நல்ல ஒரு வேலைக்காக, சதகா ஜாரியாவாக நிரந்தரமான நன்மை கிடைப்பதற்காக கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாள் சென்று கொடுப்போமே என்ற ஒரு சிந்தனையும் இருக்கிறது என்றால் இவை அனைத்தையும் நீங்கள் எழுதி பத்திரப்படுத்தி உங்களுடைய தலையணைக்கு கீழால் வைக்க வேண்டும். ஏன் அவ்வாறு வைக்க வேண்டும் தெரியுமா? அதை பார்க்கும் போதெல்லாம் நாம் அடுத்த நாள் மரணித்து விடுவேனோ, எழும்பும் போது என்னுடைய உயிர் திருப்பி கொடுக்கப்படுமோ என்ற பயத்துடன் தான் நாம் உறங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரண சாசனத்தை பற்றி, வசியத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த ஹதீஸை நான் கேட்டதில் இருந்து என்னுடைய வசியத் என்னுடைய தலையணைக்கு கீழால் இல்லாமல் நான் உறங்கியதே கிடையாது என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த சொத்துக்கள் அனைத்தும் அனந்தர சொத்தாக மாறிவிடுகின்றது. அந்த அனந்தர சொத்தை அவருடைய உறவினர்களுக்கோ அவர் பெற்ற குழந்தைகளுக்கோ தனக்குரியது என்பதாக அதை சொந்தப்படுத்திக் கொள்ள முடியாது. வாப்பா செய்த கடையை, வாப்பாவுக்கு சொந்தமான ஒரு இடத்தை, வியாபார தலத்தை மகன் செய்து கொண்டிருக்கிறார். அது வாப்பாவுடைய சொத்தாக இருந்தால் அவர் மரணித்தவுடன் மகன் நினைக்கிறார், நான் செய்ததன் காரணமாக இது எனக்கு சொந்தம் என்று நினைக்க முடியாது. ஏனான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே அனந்தர சொத்துக்களை உறவினர்கள் பிரித்துக் கொள்வார்கள். பெண்களுக்கு சில நேரத்திலே கொடுக்க மாட்டார்கள். உஹதுடைய யுத்தம் நடக்கிறது. சஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சஹாபி, மிகப்பெரிய பணக்கார சஹாபி, மதீனாவிலே வாழ்ந்த சஹாபி, 2 பெண் குழந்தைகளுக்குரிய தந்தையாக இருக்கிறார். உறவிலே வபாத்தாகி வருகின்றார். அவருடைய அனைத்து சொத்துகளையும் உறவினர்கள் அவர்களுடைய ஊர் அமைப்பிலே, ஊர் வளமை பிரகாரம் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய மனைவி அன்பு நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சகோதரர் சஅத் இப்னு ரபி யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவருடைய சொத்தை பகிர்ந்து கொண்டு விட்டார்கள். அவருடைய 2 மகள்மார்கள், அவர்களுக்கு திருமண பருவம் வந்திருக்கிறது, அவர்களுக்கு எந்த சொத்துமே கிடையாது என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அப்பொழுது தான் அல்லாஹ் பாவ பிரிவினை சம்பந்தமான முதல் வசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியை அழைத்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஅத் இப்னு ரபியுடைய முழு சொத்திலும் 3இல் 2 உங்களுடைய 2 மகள்மாருக்கு, 8இல் 1 உங்களுக்கு விகிதமாக இருப்பதுதான்
அடுத்த அனந்தரக்காரர்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கும் திடீர் மரணம் வரலாம். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக அவர்களுடைய உறவை பாதுகாத்துக் கொண்டு எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் ஷரியத் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய சொத்துக்களை சரியாக நாங்கள் ஹயாத்துடன் இருக்கும் போது பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், உயிருடன் இருக்கும் போது உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு பகிர்ந்தளிப்பதாக இருந்தால் சமமாகவே கொடுக்க வேண்டும். அதிலே பாகுபாடு காட்டவே முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை வைத்து 4 இமாம்கள் ஒரே கருத்தாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகத்திலே வாழ்வதற்கு சிறிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாகத்தான் மன்னரையுடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, அந்த சிராத் பாலத்தை கடப்பது, சுவர்க்கம் நரகத்தை முடிவு செய்வது இந்த வாழ்க்கையை வைத்துத்தான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்திய காலத்தை அவனுடைய பொருத்தத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை அடைந்தவர்களாக அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், பயங்கரமான மௌத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. பாவம் செய்யக்கூடிய பாவத்துடைய சூழலில் இருக்கும் போது எங்களுடைய ரூஹை கைப்பற்றி மறுமையிலும் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக. திடீர் மரணத்திலிருந்து எம் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. உனக்கு பொருத்தமாக வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்துடன் உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் எம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.